அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுக்கு கரூர்ல 47 பேர் உயிரிழந்தது காரணமாக சிபிஐ இந்த இரண்டாவது தடவையாக சம்மன் அமைச்சிருக்கு. ஏற்கனவே 2 தடவை போயிட்டு வந்தாரு. இப்போ அடுத்த தடவை அமைச்சிருக்கு. சிபிஐ அவர்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. அதே போல ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆகுறதுல தணிக்கைக்குள்ள இன்னைக்கு தீர்ப்பு வர வேண்டிய நிலையில தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த நிர்வாகி, அந்த தணிக்கை குழுல இருக்கிற ஒரு அதிகாரி ஒருவருக்கு, அதுல உள்ள உறுப்பினர் ஒரு ஆளுக்கு காய்ச்சலாம். எப்படி இருக்கு கேக்குறதுக்கு? இதுதான் பிஜேபியோட ஆட்டம். அதனால இன்னும் ஒரு 10 நாளா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு காய்ச்சல் சரியாகணுமா? அதனால இதுல அப்படி ஒண்ணுமே கிடையாது. உண்மையா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும். அதாவது மறைமுக கூட்டணியில இருந்து நேரடி கூட்டணிக்கு எப்படியாவது கொண்டு வந்துடணும். அதற்கான முழு வேலையில பிஜேபி இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா பவன் கல்யாண் அவர்களை வச்சு நடிகர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். இப்ப பவன் கல்யாண வச்சு விஜய் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்களாம். விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சிபிஐ கிட்ட சொல்லியிருக்காரு, என்னால நாளைக்கு வர முடியாது. ஏற்கனவே 2 இதை அட்டன் பண்ணிட்டாரு கரெக்டா சொன்னபடி. ஆனா இந்த இதை என்னால வர முடியாது. என் கட்சியில உள்ள வேட்பாளர்கள் நேர்முக தேர்வு நடக்குது, நாளைக்கு நான் நடத்த போறேன், அதனால என்னால வர முடியாது உங்க இஷ்டத்துக்கு அப்படிங்கிற ஒரு பதிலையும் கொடுத்திருக்காரு. இதுல இப்ப உடனே நம்ம தாவேக்கால உள்ள அணில் குஞ்செல்லாம் சில அணில் குஞ்செல்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. எடுத்து அதிகார குரலுக்கு எப்போதும் நீதானே அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இவர் அடக்குமுறையை எதிர்த்து நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு. அப்படி எல்லாம் ஒரு இளவும் கிடையாது. என்ன முக்கியமானா, உடனே கூப்பிட்டாங்களே, ஐயோ நம்மளை கொண்டு போய் லாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? கூட்டணி பேச்சுவார்த்தை வர நடக்குது, நம்மளை கொண்டு போய் உடனே லாக் பண்ணிடுவாங்க. இங்க கலந்த ஆலோசனை செய்வோம். யாராட்ட? புசி ஆனந்த் கிட்ட, நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா, இவனுங்கள்ட்ட எல்லாம் ஒரு கலந்தாய்வு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். நம்ம அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் எல்லாம், வக்கீல் வண்டுமுருகன்ட்ட எல்லாம் ஒரு இதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுலதான் இந்த பதில் கொடுத்துருக்காங்க. என்னால இப்போதைக்கு வர முடியாது. இல்லாட்டா முதல்ல ஓடி இன்னைக்கு நைட்டே அங்க உட்காந்துருவாரு. நாளைக்கு என்னடா நான் வர்றது, இன்னைக்கே நான் வந்துடுறேன்னு இன்னைக்கே போய் நைட் படுத்து தூங்கிடுவாரு அங்க. அதனாலதான் அவர் போறதுக்கு காரணம். எப்படியாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய நேரடியா கொண்டு வந்துடணும். உள்ள கொண்டு வந்தா மட்டும் தான் திமுகவை எதிர்க்க முடியும். இல்லாட்டினா நிச்சயமா திமுக ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில பிஜேபி செயல்பட்டு இருக்கு. இதுல விஜய் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு. கரூர்ல 41 பேரு அந்த பஸ் உள்ள யாரோ இருந்ததா சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட், இன்னும் சிசிடிவி கேமரா, அதுக்கு யாரு காரணம், எதுக்காக ஓடுன, பல கேள்வி. எதுக்காக சேலத்துல வைக்கக்கூடிய மாநாட்டை அன்னைக்கு அந்த மீட்டிங்க கரூர்ல வச்சு அப்படிங்கிற பல கேள்விகள்ல மாட்டிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் விஜய்க்கு, கூட்டணி வச்சிடணும் தேசிய ஜனநாயக கூட்டல அப்படின்னு பிஜேபி ஒரு லாக் வச்சிருக்கு. இப்ப அதுக்காக தான் தணிக்கை வாரியத்தை இன்னைக்கு தள்ளி போட்டாங்க. இன்னைக்கு பண்ண முடியாது, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருக்காங்க. நீ கூட்டணிக்குள்ள வரியா, நாளைக்கே படம் ரிலீஸ், நாளைக்கே அந்த காய்ச்சல் சரியாயிரும் அந்த நிர்வாகிக்கு, சாரி அந்த இவருக்கு வேலை பார்க்குறவருக்கு, ஆபீசருக்கு, அந்த ஆபீசருக்கு நாளைக்கே ஃபீவர் சரியாகி நாளானைக்கே படம் வந்துடும். ஏன்னா இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு பிஜேபியோட ஆட்டம். ஏண்டா நீங்க என்னமோ சொல்றீங்க, நீங்க மாநில அரசு என்ன செயல்பட மாட்டேங்குது, கிழிக்க மாட்டேங்குதுன்னு. ஏன்னா ஒரு சாதாரண ஆளு விஜய்க்கே எவ்வளவு நெருக்கடினா, ஒரு இயக்கம் பிஜேபி எடுத்து இவ்வளவு நாளா செயல்பட்டு இருக்கு. அப்ப எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுப்பாங்க சொல்லு, யோசிச்சு சொல்லு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இதுவும் கிடையாது, ஃபுல்லா எதிர்ப்பு தான், எல்லா பக்கமும் எதிர்ப்பு தான். இவனுங்க அதிமுக போய் அவங்க காலில் சரண்டர், ஆனா திமுக சரண்டர் ஆகல. அதனால எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்கிறாங்க. அவ்வளோதையும் நம்ம தாங்கிட்டு நம்மளும் திருப்பி அடிச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம நிமிர்ந்து நின்றுட்டே தான் இருக்கோம். ஆளுநரை விட்டு அடிக்கிறானுங்க, அமைச்சர்களை விட்டு அடிக்கிறானுங்க, எதிர்கட்சியை விட்டு அடிக்கிறானுங்க, புதுசா கட்சி ஆரம்பிக்க விட்டு அடிக்கிறானுங்க, எப்படி அடிக்கிறானுங்க. எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா அதை புரிஞ்சிக்காம உடனே வெங்க மாதிரி பேச வேண்டியது. நீ மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். எங்க இந்த அழுத்தம் கொடுக்குறதுன்னா பட்டன் அழுத்தறதுக்கு, அழுத்தம் கூடனா எப்படி கொடுப்ப சொல்லுங்க? ஓட்டுல தான் காமிக்க முடியும். தமிழ்நாடு சார்பா நம்ம ஓட்டு போடுறதுல தான் காமிக்க முடியும். அதுல தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு மக்கள். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதோட கூட்டணி வச்ச எடப்பாடி பழனிசாமி நிலைமை இன்னைக்கு தெரியும், நாளைக்கு என்ன ஆக போறாருன்னு தெரியும். விஜய் கூட்டணி வச்சாலும் அவரோட நிலைமை நாளைக்கு என்ன ஆக போகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல 10ஆவதுக்கு திருஷா வேற பிரச்சனை. 1-2 பேரும் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போனோன்னே கட்சியில உள்ள எல்லாருமே எதிராக திரும்பிட்டாங்க. ஏன்டா நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கு போய் நாங்க முட்டு கொடுத்தோமே, இதுக்கு மேல எங்களால முட்டு கொடுக்க முடியல, நாங்களும் எவ்வளவுதான் உனக்கு முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவங்களோட கட்சி நிர்வாகிகளே, அணில் குஞ்சுகளும் எல்லாம் கதற ஆரம்பிச்சுட்டு, இதுக்கு மேல என்னால முடியல, என்னை விட்டுரு, நான் போறேன் அப்படின்னு. நீ சங்கீதாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு வருது. வி ஸ்டாண்ட் வித் விஜயண்ணாங்கிறது போய் வி ஸ்டாண்ட் வித் சங்கீதா அக்கா அப்படிங்கிறது மாறிட்டு அந்த போல செயல்பட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு அந்த கட்சியில ஒரு நிர்வாகி, அவர்கள் மகளிர் அணி நிர்வாகி நிரஞ்சனாவா,
நிரஞ்சனான்னு நினைக்கிறேன். அவங்க கூட வந்து இன்னைக்கு வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க எப்படி வந்து உங்களோட ஆளுமையை காட்டுறீங்களா, ஆம்பளை கும்பரை காட்டுறீங்களா, எப்படி நீங்க அழைச்சிட்டு போலாம் ஒன்னா ஃபங்க்ஷனுக்கு, உங்களோட வழக்கு போயிட்டு இருக்கு, சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் இது பண்ணியிருக்காங்க, அதை எப்படி நீங்க வந்து எதிர்த்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவங்களோட இதுல இருந்தே பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்கல, அவங்களோட கட்சியில இருந்தே உள்ளவங்க, அவங்களோட மகளிரில் உள்ள முக்கியமான நிர்வாகி அவர்கள் எடுத்து கேள்வி கேட்கிறாங்க. இது போல பல்வேறு இவங்க வந்து நிர்வாகியா இருக்காங்க. இன்னும் தொண்டர்கள் தாவேக்கால உள்ள அணில் குஞ்சு எல்லாம் வந்து கதற ஆரம்பிச்சுட்டு விஜய் விட்டு எப்படியாவது வெளில வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பாதி பேர் ஐடியெல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டான். ஃபேக் ஐடியெல்லாம் ஜிபி கமெண்ட் பண்ண எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கட்சியே இருக்காது அப்படிங்கிறதா எதிர்காட்டா. ஆனா பிஜேபியோட சேர்ந்துச்சுன்னா விஜய மொத்தமா முடிச்சு விட்றாங்க. டோட்டல் க்ளோஸ்.